ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக ஒரு கார்லிக் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர், 1½ ஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழித்து ஒரு பவுலில் மைதா, உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு. நான் மைதா 1/2 kg எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தனியாக ஒரு பவுலில் 3 cubes ஆஃப் மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக் அண்ட் கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 hour கழிச்சு பாருங்கள், நம்ம ஊற வச்ச மாவு ரொம்ப ஃப்ளஃபியாக உப்பி பெருசாக வந்திருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில தேவைன்னா மைதா மாவு தூவி அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒட்டிக்கும் அப்படியே. இப்போ இதை தவாவில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்லிக், அதெல்லாம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் தவாவில் அப்படியே திருப்பி போட்டு இதை நான் எடுத்துக்கிட்டேன். வேணும்னா உங்களுக்கு தீயில கூட காமிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சாஃப்டான நான் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே சைடிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை.